Praise the Lord. 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆமாம் பிரியமானவர்களே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல வருடங்களாக பிடிபட்டிருக்கிற என்னுடைய பாவ பழக்க வழக்கங்கள் இருந்து யார் என்னை விடுவிக்க முடியும் என்ற ஏக்கம் உங்களுக்குள்ளா இருக்கிறதா? இந்த வியாதியிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு யார் விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையிலே ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று சொன்னால், ஆண்டவரே கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே, என்னை விடுவிக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே விட்டு கொடுப்போம். நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த நாளிலும் விடுவிக்கிறவரை ஆராதிக்க விட்டு கொடுப்போமா? Praise the Lord. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவரே, எங்களை விடுவிப்பார் யாரும் இல்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு, பாரத்தோடு, கவலையோடு உம்முடைய சமூகத்துல ஆவியானவரே எங்கள் வாழ்க்கையிலே வாங்க என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் பேரிலும் என் தேவன் பட்சமாய் இறங்கி நீர் இரக்கம் செய்யும்படியாக, விடுவிக்கும்படியாக உம்முடைய அன்பின் கரத்துல விட்டு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும், விடுவியும். துதி, கனம், மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.